நான் ஏற்கனவே முதல்ல உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையொட்டி ஒரு நீண்ட அறிக்கை கொடுத்திருக்கிறேன். அதை ஒட்டி ஒரு ஒரு முக்கிய முடிவு ஒன்று எடுத்திருக்கேன். நான் அதுக்காக தான் இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு. 3வது முறையும் வாக்களித்த மக்களுக்கு இந்த பாஜக கூட்டணி அரசு எந்த நன்மையும் செய்ய தயாரா இல்லை என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை தெளிவாக காட்டுது. நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்குன்னு என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கணும்னு 2 நாளைக்கு முன்னாடி நான் ட்விட்டரில் வெளியிட்டு இருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களும் வெளியிட்டிருக்கீங்க. பல கோரிக்கைகளை அதில் எடுத்து வச்சேன். இந்த நிதிநிலை அறிக்கையில் அதெல்லாம் இடம்பெறணும், எதிர்பார்க்குமாங்க அப்படின்னு சொல்லி. 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை விடுவிக்கணும். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதலை விரைந்து வழங்கணும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிச்சிருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யணும். தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்துக்கான ஒப்புதலை வழங்கணும். இப்படின்னு சில கோரிக்கைகளை நான் எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் எதையுமே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கல, ஒன்றிய பட்ஜெட்டில் அறிவிக்கல. மைனாரிட்டி பாஜகவை மெஜாரிட்டி பாஜக ஆக்கின ஒரு சில மாநில கட்சிகளை திருப்திப்படுத்துகிற வகையில் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்களே தவிர அதையும் நிறைவேற்றுவாங்களாங்கிறது சந்தேகம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். எப்படி தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் திட்டம்னு அறிவிச்சுட்டு நிதி ஒதுக்காம இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி அந்த மாநிலங்களுக்கும் எதிர்காலத்தில் நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. தமிழ்நாடு 2 மிக பெரிய பேரிடரை சந்திச்சது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். 37,000 கோடி ரூபாய் வரை இழப்பீடு கேட்டிருந்தோம். தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் இதுவரை 276 கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க. அது சட்டப்படி வர வேண்டிய தொகை. அது இதில் என்ன வேடிக்கைன்னா, 2 மூத்த மத்திய ஒன்றிய அமைச்சர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர், நிதியமைச்சர் 2 பேர் நேரடியாக பார்த்துட்டு வர போனாங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜக மதிக்குதா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை. நம்மளோட கோரிக்கைகள் எதுவுமே இதில் நிறைவேற்றப்படலை. புதிய ரயில்வே திட்டங்களும் அறிவிக்கப்படலை. ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்துட்டாரு. தமிழ்நாடு என்ற சொல்ல நிதிநிலை அறிக்கையில இல்ல, பட்ஜெட்ல இல்லைன்னு சொல்றதை விட ஒன்றிய பாஜக ஆட்சியாளரோட சிந்தனை அலையும் செயல் அலையும் தமிழ்நாடு இல்லை. பாரபட்சமும் ஏமாற்றம் தான் இந்த அறிக்கையில் இருக்கு. ஒரு நாட்டோட நிதிநிலை அறிக்கை என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கினதாக இருக்கணும். அந்த வகையில் இந்த நிதி ஒதுக்கீட்டில் நீதி இல்லை, அநீதி தான் அதிகமாக இருக்கு. அரசியல் தேர்தல் களத்தில் பார்த்துக்கலாம், இப்போ எல்லாரும் இணைஞ்சு நாட்டுக்காக பணியாற்றணும் அப்படின்னு பிரதமர் நேற்று தான் சொல்லியிருக்காரு. எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. ஆனால் நேற்று அவர் சொன்னதுக்கு எதிராக இன்னைக்கு அவருடைய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அமைஞ்சிருக்கு.
வாக்களிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல, வாக்களிக்காதவங்களுக்கும் நன்மைகளை செய்யறது தான் ஒரு சிறந்த அரசுன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்படித்தான் தமிழ்நாடு அரசோட செயல்பாடுகள்லாம் இருக்கு. இதை பார்த்தாவது ஒன்றிய அரசு தன்னோட போக்கை மாத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். வருகிற 27ஆம் தேதி பிரதமருடைய தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் நானும் பங்கேற்க திட்டமிட்டு இருந்தேன், அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன். ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதை புறக்கணிக்க போறேன். எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது தான் சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டோட தேவைகள், உரிமைகள் நிலைநாட்ட மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். நாளைய தினம் நம்முடைய எம்பிக்கள்லாம் டெல்லியில் போராட்டம் நடத்த போகிறாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் அனுமதியும் கொடுத்துருக்கோம். வணக்கம். தமிழ்நாட்டு மக்கள் மேல அவ்வளவு ஆத்திரத்தில் இருக்காங்க. அவங்க தமிழ்நாடு மட்டும் சொன்னாரு, திருக்குறளும் பிடிக்கும்னு சொன்னாரு. திருக்குறள் கூட ஒரு வார்த்தை கிடையாது. தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தை கிடையாது பட்ஜெட்ல. இதுவரைக்கும் எப்படி கையாண்டுட்டு இருக்கோம், அப்படி கையாளுவோம் நாங்க. ஏங்க நான் தான் ஒட்டுமொத்தமா சொல்றேன், தமிழ்நாட்டை சுத்தமா புறக்கணிச்சிருக்கிறாங்க. புறக்கணிச்சிருக்கிற காரணத்தினாலதான் நான் அந்த பிரதமர் கூட்டுற அனைத்து முதலமைச்சர் கூட்டத்தில் புறக்கணிக்க போறேன்.